வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி முடக்குத்தான் கீரை தோசை பண்ணலாம். இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். சாம்பார் பருப்பு பாதி எடுத்துக்கலாம், இது போதும். பச்சை பயிர் 3/4 கப் எடுத்துக்கலாம், இது போதும். அப்புறம் உளுந்து 2 ஸ்பூன் இருக்குது, எடுத்துருக்கேன், இது போதும். இதெல்லாம் ஊற போட்டுடலாம். 6 மணி நேரம் ஊறட்டும். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் ஊறட்டும். அரிசி 6 மணி நேரம் ஊற போட்டாச்சு. இப்போது இதுக்கு பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இஞ்சி 1 பீஸ் போதும். அப்புறம் பச்சை மிளகா 8 இருக்குது. இது காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் முடக்கத்தான் கீரை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதெல்லாம் அரிசியில் ஆட்டிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு ஆட்டியாச்சு. இப்போது உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இவ்வளோ போதும். நல்லா கலக்கி விடலாம். இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். நல்லா ஃபர்மெண்ட் அப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அப்புறம் என்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இவ்வளோதாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது இது போதும். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஆனியன் வதக்கலாம். லைட்டாக கலர் வந்தால் போதும், போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டுட்டோம் இல்லையா, இப்போ இதில் உப்பு தேவையில்லை. லைட்டாக வாட்டினா போதும். இது தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆனியன் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே டைரெக்டாக போடலாம். டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்காது. இது கொஞ்சம் வதக்கிட்டு போடுங்க, ரொம்ப ருசி கொடுக்கும் உங்களுக்கு. மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மாவு புளிச்சிடுச்சு. நான் ஒரு சின்னதில் பவுலில் போட்டிருக்கேன் நான். இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது போதும். அப்புறம் இதில் சோம்பு பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். அப்புறம் பெருங்காயம், பருப்பு இதில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அந்த சோம்பு பொடி போட்டிருக்கோம் இல்லையா. அப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனியன் போதும். இப்போது இது பண்ணது இது போதும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் போட்டுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவு ஊற்றிக்கலாம். இல்லை 2 கரண்டி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போதும்.
இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். முடக்கத்தான் கீரை போட்டோம் இல்லையா, அது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது சாப்பிடுங்க, வாரம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது உடம்பு கூட ஸ்ட்ரென்த்து தான். கீரை எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான். ஆனால் இது ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு கொஞ்சம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கெல்லாம் முடியாது இல்லையா, தேய்மானம் இருக்கும். அப்போது இந்த கீரை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்கலாம். அந்த வலி பெயின் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் மூட்டு வலி சரியாகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறக்கே முடியாது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அம்மாவுக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சனால உங்களுக்கு சொல்கிறேன். யார் யாருக்கு முடியலையோ அவங்களாம் இந்த கீரை சமைச்சு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ரசம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பசங்களுக்கு கூட நீங்கள் இப்போ இருந்து சொல்லி கொடுத்தா எதில் அரிச்சு போட்டால் பசங்களுக்கு தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்க தெரியாமல் அந்த டேஸ்ட் தெரியாது இல்லைங்களா, நீங்கள் எதில் போடும்போது, அப்போ அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ எடுக்கலாம், திரும்பி போடலாம். இதே ஆயில் போதும் உங்களுக்கு. இப்போ எடுக்கலாம், இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் அதே மாதிரி. ஆயில் ஊற்றிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பி போட்டுக்கலாம். இந்த அடை தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். வெல்லம் கூட வச்சு சாப்பிடுவாங்க, கரும் சர்க்கரை. இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா இந்த தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளெஸ் யூ டு ஆல். யார் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், ஃபீட்பேக் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள்.